பிரைஸ் தி லார்ட். யோசேப்போடைய ஃபஸ்ட் பார்ட் ஸ்டோரி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். யோசேப்பு எப்படி சிறைச்சாலைக்கு போத்திபார் மனைவியால் போனார்ன்றது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டோரியில் பார்த்துட்டோம். இன்றைக்கி எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்டார் நம்முடைய யோசேப்புன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போது போத்திபார் மனைவியால் செய்யாத குற்றத்துக்கு யோசேப்பு ஜெயிலுக்குள்ளே இருக்கார். யோசேப்பு என்னதான் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் தேவன் அவர் கூடவே இருந்தார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடச்சிருந்தது. யோசேப்புடைய நிர்வாக திறமை அந்த தலைவனுக்கு பிடிச்சு அந்த ஜெயிலுக்குள்ளாடி இருக்கிற எல்லா கைதிகளையும் நிர்வகிக்கிற பொறுப்பை யோசேப்புக்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 2 புதிய ஆட்கள் சிறைச்சாலைக்கு வராங்க. ஒருவன் பார்வோன் ராஜாவோட பானபாத்திரக்காரர்களின் தலைவனும் மற்றொருவன் சமையல் குழுவின் தலைவனும். இவங்க 2 பேருடைய குழுவில் இருக்கிறவங்க ராஜாவுக்கு எதிராக குற்றம் செஞ்சதுனால இவங்க 2 பேருமே சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாங்க. அநேகம் நாள் 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி 2 பேருக்கும் வெவ்வேறு கனவுகள் வருது. அடுத்த நாள் காலையில் யோசேப்பு இவங்க 2 பேரை பார்த்த உடனே முகங்கள் 2 பேருக்கும் வாடி இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு யோசேப்பு 2 பேர்கிட்டையுமே கேட்குறாரு. உடனே இவங்க யோசேப்பு கிட்ட, நாங்கள் 2 பேரும் சொப்பனங்கள் கண்டோம், ஆனால் அதோடைய அர்த்தம் எங்களுக்கு புரியலை, அதோட அர்த்தத்தை விளக்கவும் எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே யோசேப்பு, கனவுக்கு அர்த்தம் சொல்கிறது தேவனுக்குரியது இல்லையா, அதனால் அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அர்த்தத்தை சொல்கிறேன்னு சொன்னார். இதில் பானபாத்திரக்காரர் தன்னுடைய சொப்பனத்தை யோசேப்பு கிட்ட சொல்கிறாரு. உடனே யோசேப்பு இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே, இன்னும் 3 நாட்களில் ராஜா உன்னை மறுபடியும் உயர்த்தி உன்னுடைய பழைய ஸ்தானத்துக்கே உன்னை உட்கார வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். மேலும் நீ அங்கே போனதுக்கப்புறமா நீ என்னையும் நினச்சி பார்க்கணும், எப்பயாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ ராஜா கிட்ட என்னை பற்றி நீ சொல்லணும். நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு தகுதியுள்ளவன் கிடையாது, நான் எந்த குற்றமுமே செய்யலை அப்படின்னு யோசேப்பு பானபாத்திரக்காரர்கிட்ட முதல்ல பேசினார். இதை கேட்டுட்டு இருந்த அடுத்த ஆளும் நல்லா இருக்கே, பாசிட்டிவாக சொல்கிறாரே அப்படின்னு கேட்டுட்டு தன்னுடைய கனவையும் யோசேப்பு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் யோசேப்பு இவருடைய கனவை கேட்ட உடனே, ஐயோ இது கெட்ட கனவாச்சே, இன்னும் 3 நாட்களில் பார்வோன் ராஜா உன்னை தூக்கில போட போறாருன்னு அவர்கிட்ட சொன்னார். 3 நாள் கழிச்சு ராஜாவுடைய பிறந்த நாள். அன்னைக்கு யோசேப்பு சொன்ன மாதிரியே ஒருவனை தூக்கில போட்டு மற்றொருவனை மறுபடியும் அரண்மனையில் உட்கார வச்சாரு பார்வோன் ராஜா. இப்படியே 2 வருஷம் போயிருச்சு. அந்த பானபாத்திரக்காரர் வேலைக்கும் சேர்ந்து 2 வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும். ஆனால் யோசேப்பு அவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் சுத்தமாக மறந்துட்டாரு. யோசேப்பு செஞ்ச உதவியையும் அவர் மறந்துட்டாரு. யோசேப்புக்கு இப்போ 30 வயசு. இப்போதான் தேவனுடைய திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசேப்போட வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்குது. ஒரு நாள் ராத்திரி பார்வோன் ராஜா தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு கனவு காண்றாரு. ஒரு கனவு இல்லை, 2 கனவு. அதனால காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே குழப்பம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த கனவுடைய அர்த்தமும் புரியலை. அதனால் நிறைய விஞ்ஞானிகள், நிறைய மந்திரவாதிகளை கூப்பிட்டு அவருடைய கனவை சொல்லி அர்த்தத்தை கேட்குறாரு. ஆனால் யாருக்குமே அதோடைய அர்த்தத்தை இவருக்கு புரிய வைக்கவே முடியலை. இனி என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் யோசிச்சுட்டே இருந்தப்போ பானபாத்திரக்காரர் வராரு. வந்து ராஜா கிட்ட, நாங்கள் சிறைச்சாலையில் இருந்தப்போ அங்கே ஒரு எபிரேயன் இருந்தான், அவன்தான் எனக்கும் சமையற்கார தலைவருக்கும் அன்னைக்கு எங்களுடைய கனவுக்கு அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்கிட்ட வேணும்னா கனவை சொல்லி கேட்டு பார்க்கலாம்னு ராஜா கிட்ட சொல்கிறாரு. உடனே யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வர கட்டளையிடுறாரு. யோசேப்பை கூட்டிட்டு ராஜா முன்னாடி வராங்க. உடனே ராஜா, நான் ஒரு கனவு கண்டேன், நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் கரெக்டாக சொல்லுவியாமே, என்னுடைய சொப்பனத்துக்கும் அர்த்தத்தை சொல்லுன்னு கேட்குறாரு. உடனே யோசேப்பு, நான் இல்லை, என்னுடைய தேவன் உமக்கு சாதகமான சொப்பன விளக்கத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவை கேட்குறாரு. பார்வோன் ராஜா
யோசேப்பு கிட்ட தன்னுடைய கனவை சொல்கிறாரு. உடனே யோசேப்பு, நீங்கள் பார்த்த 2 சொப்பனமுமே ஒரு அர்த்தத்தை கொண்டது தான். தேவன் வருங்காலத்தில் நடக்க போகிறத உங்களுக்கு சொப்பனத்தில் சொல்லியிருக்காருன்னு அதோடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எகிப்து நாடு 7 வருஷத்துக்கு செழிப்பாகவும் சகல களஞ்சியங்களும் நிறைஞ்சதாகவும் இருக்கும். அது முடிஞ்சு அடுத்த ஒரு 7 வருஷம் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தினால முன்னாடி இருந்த எல்லா செழிப்புமே காணாமல் போயிடும். அது மாத்திரம் இல்லை, இது ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது. அதனால தான் உங்களுக்கு 2 தடவை இந்த சொப்பனங்கள் வந்திருக்குன்னு பார்வோன் ராஜா கிட்ட யோசேப்பு சொன்னார். இது கேட்ட ராஜா ரொம்பவே குழம்பு போயிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ யோசேப்பு அவர்கிட்ட, அரசே, ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு மனுஷனை எகிப்துக்கு அதிகாரியாக வைங்க, நிறைய விசாரணைக்காரங்களையும் வைங்க, வச்சு இந்த செழிப்பான 7 வருஷம் நம்ம என்னெல்லாம் விளைய வைக்கிறோமோ அதில் 5ல் 1 பங்கு எடுத்து அதை குடவுனில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பஞ்ச காலத்தில் நமக்கு இதை எடுத்து உபயோகிக்கலாமே அப்படின்னு யோசனையும் சொல்கிறாரு. யோசேப்புடைய யோசனை எல்லாருக்குமே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. உடனே ராஜா யோசேப்பை பார்த்து, உன்னுடைய அளவுக்கு விவேகமும் ஞானமும் இனி இந்த எகிப்தில் யாருக்குமே இல்லைன்னு சொல்லி யோசேப்பையே எகிப்து நாட்டுக்கு அதிகாரியாக நியமிக்கிறாரு. பார்வோன் ராஜா தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில் போட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு ராஜாவுக்கு என்னென்ன அதிகாரமும் என்னென்ன ரெஸ்பெக்டும் இருக்குமோ அது எல்லாத்தையும் யோசேப்புக்குமே கொடுத்தாரு. யோசேப்புடைய பேரை சாப்நாத் பெனேயா அப்படின்னு எகிப்து பேராவும் மாற்றி அஸ்நாத் அப்படிங்கிற ஒரு பெண்ணை யோசேப்புக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு பார்வோன் ராஜா. யோசேப்பு சொன்ன மாதிரியே அடுத்த 7 வருஷம் பயங்கர செல்வ செழிப்பாக இருந்தது. அதனால் யோசேப்பு அங்கே உள்ள எல்லா கிராமங்களுக்கும் சஞ்சரித்து அங்கே நிறைய கிடங்குகளை அமைச்சு அந்த நேரத்தில் அறுவடை செய்கிற தானியங்களை 5ல் 1 பங்கு அப்படின்னு சேகரித்து கடற்கரை மணல் அளவுக்கு அநேக தானியங்களை சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த 7 வருஷ கேப்பில் யோசேப்புக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. யோசேப்பு தன்னுடைய அப்பாவையும் சகோதரங்களையும் விட்டு 13 வருஷமாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் தேவனை ஒரு துளி கூட அவர் மறக்கவே இல்லை. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, அவருடைய மூத்த மகனுக்கு அவர் மனாசே அப்படின்னு பேர் வச்சார். அதோடைய அர்த்தம் வருத்தங்களை எல்லாம் தேவன் மறக்க பண்ணினார் அப்படின்னு அர்த்தமாம். 2வது மகன் பிறந்தப்போ எஃப்ராயிம் அப்படின்னு பேர் வச்சார். அதோடைய அர்த்தம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலேயே என்னை உயர்த்தி வச்சாருன்னு அர்த்தமாம். அதனால் தேவனை மறக்காமல் 2 மகன்களுக்கும் அந்தபடியே பேரும் வச்சார். யோசேப்பு சொன்ன மாதிரியே அந்த 7 வருஷம் கழித்து அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலம் ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லா தேசத்துலேயுமே தானியங்கள் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க ஜனங்கள் எல்லாரும். ஆனால் எகிப்து தேசத்தில் மட்டும் நிறைய தானியம் இருந்தது. எகிப்து தேச மக்களுக்கு தானியங்களை விற்று போட்டு அந்த காசை எல்லாம் அரண்மனை கஜானாவில் யோசேப்பு சேகரித்தும் வைத்தார். இனிதான் இருக்குது ட்விஸ்டே. இப்போது எகிப்தில் மட்டும்தான் தானியம் இருக்குது, மற்ற நாடுகளில் எதுவுமே இல்லை. இப்போது எல்லாரும் எகிப்துக்கு வந்து தானியங்களை வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி யோசேப்புடைய தந்தையான யாக்கோபு காதுக்கு போகுது. உடனே யாக்கோபு யோசேப்புடைய மற்ற சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து என்ன நடந்ததுன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக நிற்கிறத இந்த சகோதரர்கள் வந்து எப்படி பார்த்தாங்க, அடுத்து என்னெல்லாம் நடந்தது, அடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய தப்பு பண்ணுறதுக்கு யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே யோசேப்பு தன்னுடைய நீதிமானாக இருக்கணுன்ற அந்த கொள்கையை விடவே இல்லை. தேவனையும் ஒரு நிமிஷம் கூட அவர் விடவே இல்லை. தேவ திட்டம் நிறைவேற கொஞ்சம் லேட் ஆகுமா இருக்கும். இந்த மாதிரி சிறைச்சாலை, இந்த மாதிரி அவமானம், வேதனை, துக்கம் இதெல்லாம் வருமா இருக்கும். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறப்போ எவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதிகாரி ஆனார். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடக்கும். விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். இந்த பார்ட் வீடியோவும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதோடைய ப்ரீவியஸ் பார்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் God bless you all abundantly. Praise the Lord. Amen.